Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தட்டப்பயிறு கடையல் குழம்பு. காராமணி கடையல் குழம்புன்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிங்க. இங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்டைல் தட்டப்பயிறு கடையல் குழம்பு. இங்க கோயம்புத்தூர் சைடு இந்த கடையல் குழம்புல ரொம்ப ஸ்பெஷலா நல்ல டேஸ்டா இருக்கும். ஏன்னா தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நல்ல ஸ்பைசஸை போட்டு தாளிப்போம். அது நல்ல வாசனையோட டேஸ்டா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. நல்ல சுட சாதத்து மேலே இந்த தட்டப்பயிறு குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் நல்ல தட்டப்பயிறு குழம்பு, நல்ல சுட சாதத்து மேலே தட்டப்பயிறு குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு. இது கூட 2 பொரியலும் வச்சுருக்கிறேன். நல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, நன்றி. இந்த வாழைத்தண்டோட நல்ல பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு அருமையான பொரியல், நல்ல ஒரு ஹெல்த்தியான நார்ச்சத்து நிறைந்த பொரியல் அது. அடுத்தது கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் சேர்த்து தேங்காய் துருவி போட்டு செஞ்ச பொரியல். ஸோ இது ரெண்டும் தான் இந்த தட்டப்பயிறு குழம்போட சைட் டிஷ்ஷாக பண்ணேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி பண்ணலாம். நான் இங்கே ஒரு சஜஷனாக எதுவும் பதிவு பண்ணிக்கிறேன். இது கூட ரசம், தயிர் அதெல்லாம் பிக்சரில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான தட்டப்பயிறு குழம்பு. இங்கே ஒரு கப்பளவுக்கு தட்டப்பயிறு எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும். இந்த தட்டப்பயிருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, காராமணி பருப்பு, காய்ந்த காராமணி பருப்பு. சமையல் புதுசாக பழகிற பிகினர்ஸ்க்கு வேண்டி இதை பதிவு பண்ணிக்கிறேன். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். தட்டப்பயிறு வடை, தட்டப்பயிறு சாதம், தட்டப்பயிறு புளிக்குழம்பு, இந்த மாதிரி கடையல் குழம்பு, இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அந்த ரெசிபிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கடையல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த தட்டப்பயிரை வறுத்து எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு சூடான கடாயில் இந்த தட்டப்பயிரை சேர்த்து லைட்டாக ஒரு 4-5 நிமிஷம் வறுத்து விட்டுருவாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தட்டப்பயிறு நல்லா வறுபட்டு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம கழுவி வேக வைக்க போகிறோம். அதாவது இந்த தட்டப்பயிறு நம்ம ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டும் வேக வச்சு நம்ம கடையல் குழம்பு செய்யலாம். இப்படி வறுத்துட்டும் செய்யலாம். வறுத்துட்டு செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது கொங்கு நாட்டு ஸ்டைல் ரெசிபி. இங்கே நாங்கள் வறுத்துட்டு வேக வைப்போம். அந்த வலுவழுப்பெல்லாம் இல்லாமல் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஊற வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலும் இது நல்ல மெத்தடாக இருக்குங்க. நம்ம வறுத்துட்டு வேக வச்சோம்னா பக்காவாக சூப்பராக வெந்துடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸோ வறுப்பட்டுருச்சு பாருங்கள். நல்லா அந்த கலர்லாம் மாறி இருக்குது. நல்ல வாசனையும் வருது. நல்லா இது ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கழுவியாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்து விட்டுறேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் பூண்டு சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். தட்டப்பயிறு ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படுத்தும். ஸோ பூண்டு மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும், ரொம்ப நல்லதும் கூட இந்த தட்டப்பயிரில் பூண்டு சேர்த்து சமைக்கிறது. நான் இங்கே ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். சின்னதும் பெருசுமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து விட்டுறலாம். அடுத்ததாக நல்ல ஒரு பெரிய தக்காளியை ரஃப்பாக கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 2 பச்சை மிளகா, நல்ல ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேங்க. இது போக நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வேக வைக்கும்போது 2 பச்சை மிளகா, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இனி நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் லிட்டு போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பர்ஃபெக்டாக தட்டப்பயிறு வெந்துடும். ஸோ இது வெந்துட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் தாளிப்புக்கு ஒரு ஸ்பெஷலான பொடி ரெடி பண்ணணும். அது பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம். அடுத்ததாக ஒரு 4 to 5 வரமிளகா. ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். அது போகவும் 5 வரமிளகா சேர்க்கிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துருக்குற இங்கே தட்டப்பயிரோட அளவுக்கு 2 பச்சை மிளகா, 5 வரமிளகா சேர்த்துருக்குறேன். காரம் டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த வர கொத்தமல்லி, சீரகம், மிளகாய் இந்த 3ஐயும் நம்ம நல்லா பருன்னு பொடிச்சுக்கலாங்க. இங்கே கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கடையல் குழம்புக்கு இந்த பொடி தான் ஸ்பெஷலுங்க. இங்கே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறது இல்லை. இந்த
சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய் கிள்ளி போட்டு தான் தாளிக்கிறது. இப்படி பொடிச்சிட்டு தாளித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பருன்னு பொடிச்சாச்சு. இங்கே தட்டைப்பயிரும் குக்கரில் வச்சது வெந்து ரெடியாக இருக்குது. ஸ்டீம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாம் வெந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ தாளிப்பு சேர்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கடையல் குழம்புலாம் பர்டிகுலர்லி நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் நல்லதும் கூட. அதுவும் இங்கே பர்டிகுலர்லி அந்த ஸ்பெஷலான பொடியை போட்டு தாளிக்கிறோம். இந்த தேங்காய் எண்ணெயோட வாசத்தோட அந்த ஸ்பைஸ் பவுடரோட வாசனை மிக்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி இல்லை. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் மற்ற எண்ணெய்களும் சேர்க்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். கூடவே 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா பருன்னு பொடிச்சு வச்சுருக்கிற அந்த ஸ்பைஸ் பவுடரை சேர்த்துடலாம். அதாவது கொத்தமல்லி, சீரகம், மிளகாவை பொடிச்சு வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்தாச்சு. இந்த தேங்காய் எண்ணெயில் இதுவும் நல்ல ஒரு நிமிஷம் வறுபடட்டும். வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமோடு சேர்ந்து மசாலா பொடி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற தட்டைப்பயிரில் சேர்த்துடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக இந்த மசாலா பொடி ஃபுல்லாக இந்த தட்டைப்பயிரில் சேர்த்துருங்க. ஸோ கொஞ்சம் அந்த கடாயில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலாக்கும் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ எகைன் ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடணும். நல்லா இப்படி ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது இந்த குழம்பை கடைஞ்சிடலாங்க. நம்ம உட்டன் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா எலக்ட்ரிக் மேஷர் வச்சும் கடையலாம். உட்டன் மத்து வச்சு கடையிறதா இருந்தால் இந்த தண்ணியை நம்ம வடிச்செடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இதுவே எலக்ட்ரிக் பிளெண்டராக இருந்தால் தண்ணியோடவே கடைஞ்சி விட்டுறலாம், நல்லா கடைப்பட்டுரும். இந்த எலக்ட்ரிக் பிளெண்டரோட லிங்க் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அவ்வளோதாங்க, நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டுமே தான் கடைஞ்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம். கொஞ்சம் பருப்பாக இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான தட்டைப்பயிறு கடையல் குழம்பு, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் தட்டைப்பயிறு கடையல் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. சாதத்தோடு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல சாதத்து மேலே இந்த குழம்பு சேர்த்து கொஞ்சமாக நெய்யை விட்டு கூட நல்லா கொஞ்சம் காரசாரமான பொரியலெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுல்ஃபில்லான மீலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.